Students, today we are going to study non-cooperation movement. Okay, yeah, non-cooperation movement. See, what is meant by non-cooperation movement? Not cooperate with the British. Okay, not cooperate with British. என்ன செய்ய மாட்டோம், பிரிட்டிஷ்காரங்கூடலாம் நம்ம கோஆப்ரேட் பண்ண மாட்டோம், அதாவது ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் இங்கிறது தான் மெயின் கான்செப்ட் ஆஃப் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஓகே, த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் approved the non-cooperation movement in a special session held in Calcutta on September 1920. Okay, 1920ல யாருடைய non-cooperation இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்ரூவலோட non-cooperation movement ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேர் கல்கத்தா in which year 1920. It was subsequently passed in the Nagpur section held on December 1920. அதே டைமில் 1920ல நாக்பூரில் அதே மாதிரியே நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் சார்ட் பை சேலம் விஜயராகவாச்சாரியார். யார்? விஜயராகவாச்சாரியாருங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி கொண்டுட்டு வராங்க. த ப்ரோக்ராம் ஆஃப் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சரண்டர் ஆஃப் all titles of honors and honorary officers. எல்லா டைட்டில்ஸ், அதாவது நீங்கள் எங்களுக்கு தந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சரண்டர் பண்ணிடுவோம். எந்த மரியாதையாக எங்களுக்கு தந்தது எதுவுமே நாங்கள் வச்சுக்கோம் ஏற்றுக்க மாட்டோம், திரும்ப எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நான் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். எந்த இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸும் நாங்கள் நினச்ச மாட்டோம், கலந்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் practice by lawyers and settlement of court disputes by private arbitration. Suspension of practice of lawyers. என்ன செய்யணும், நாங்கள் லாயர்ஸ் நீதிமன்றங்களில் வழக்கு பண்ணி, அதாவது லாயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க யாரும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கோர்ட்டுக்கு வர மாட்டோம். அதே மாதிரி ஏதாவது கோர்ட் கேசஸ் இருந்ததுன்னா அதை நாங்கள் ப்ரைவேட் இல்லை போய் என்ன செய்யணும், ஆர்பிட்ரேஷனில் போய் நாங்கள் டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பை சில்ட்ரன் அண்ட் பேரண்ட். என்ன செய்ய மாட்டோம், ஸ்கூல்ஸுக்கு குழந்தைகளாக அனுப்ப மாட்டோம், வரமாட்டாங்க, குழந்தைங்க வரமாட்டாங்க ஸ்கூல்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புறக்கணிக்கிறது. அடுத்து, பாய்காட் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் கிரியேச்சர் அண்டர் த 1919 ஆக்ட். 1919 ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை த பிரிட்டிஷ். தட் ஆக்ட் இஸ் நோன் அஸ் மாண்டேக்-சேம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட். அந்த ஆக்டை நாங்கள் பாய்காட் பண்ணுறோம், அதாவது புறக்கணிக்கிறோம். அந்த ஆக்ட் எங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு, நான் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் அதர் அஃபீஷியல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். நான் பார்ட்டிசிபேஷன், அதாவது எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும், அரசு விருந்து நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பங்கேற்க மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிஃப்யூசல் டு அக்செப்ட் சிவில் அண்ட் மிலிட்ரி போஸ்ட், அதாவது குடிமை பணி, அதாவது மிலிட்ரி, அதாவது இராணுவ போஸ்ட்டுகள் எதுலேயுமே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் த டாக்ட்ரின் ஆஃப் சுதேசி. நாங்கள் என்ன செய்வோம், கண்டிப்பாக உள்ளூர் திங்ஸை மட்டும்தான் வாங்க அலோவ் பண்ணுவோம், அதாவது பிரிட்டிஷ் குட்ஸை நாங்கள் வாங்க அலோவ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உள்ளூரில், அதாவது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் மட்டும் நாங்கள் என்ன செய்வோம், வாங்கி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நோ டேக்ஸ் கேம்பெயின் அண்ட் சௌரி சௌரா இன்சிடெண்ட். நோ டேக்ஸ் கேம்பெயின் அண்ட் சௌரி சௌரா இன்சிடெண்ட். நோ டேக்ஸ், அதாவது என்ன செய்வோம், வி ஓன்ட் பே த டேக்ஸ், வி ஷுட் நாட் பே த டேக்ஸ் டு த கவர்மெண்ட். Okay, Chauri Chaura incident. What is meant Chauri Chaura? Chauri Chaura is one of the place. It is in Kharagpur, UP, Uttar Pradeshல இருக்கு. அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் happened. Okay, so the incident is known as Chauri Chaura incident. Gandhi announced no tax campaign in Badoli in February 1922. எங்கே நடக்குது, February 1922ல காந்தி அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன பதோலியில் வச்சு அனௌன்ஸ் பண்ணுறாரு, என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, நோ டேக்ஸ் கேம்பெயின், அதாவது நாங்கள் வரி பே பண்ண மாட்டோம். தீஸ் மூமெண்ட்ஸ் கிரேட்லி என்ஹான்ஸ் காந்தி ரெப்புடேஷன் ஆஸ் த நேஷ்னல் லீடர். ஓகே, இந்த மூமெண்ட் வந்து எல்லா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது காந்திஜிக்கு. எக்ஸ்பெஷலி த பர்சன்ஸ் மீன்ஸ் லேபர்ஸ், ஒர்க்கர்ஸ், எவ்ரிபடி. ஓகேயா, Gandhi made a national
ஒய்டு டூர் காந்தி என்ன செய்கிறாரு நேஷ்னல் லெவலில் என்ன செய்கிறாரு எல்லா இடமும் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. வி won't pay the tax, we should not pay the tax, but we have raised the questions against the British, but only non-violent method அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் பிரச்சாரம் பண்ணுறாரு. wherever he visited there was a bonify the foreign goods என்ன செய்கிறாரு clothes foreign clothes also. எங்கெல்லாம் அவர் விசிட் பண்ணுறாரோ அங்கெல்லாம் ஃபாரின் குட்ஸுகள் அதாவது ஃபாரின் ட்ரெஸ்ஸு திங்ஸ் எதுனாலும் தீயை வச்சு எரிக்க சொல்கிறாரு. thousands left government jobs, students gave up their studies in large number and lawyers gave up throwing practice. என்ன செய்கிறாங்க thousands left நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறாரு கவர்மெண்ட் ஜாபை விட்டு லெஃப்ட் ஆகுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேவ் அப் தேர் ஸ்டடீஸ் இன் லார்ஜ் நம்பர். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போகிறாங்க. அதே மாதிரி லாயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க லாயர்ஸ் எல்லோரும் நினச்சிறாங்க வெளியே போகிறாங்க. பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் வேர் எஃபெக்டிவ். இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் எல்லாம் அது வந்து பாய்காட் பண்ணிட்டு அதாவது புறக்கணிச்சிக்கிட்டு அப்படி இருக்குது எந்த லெவலில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பாய்காட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் வேல்ஸ் விசிட் டு இந்தியா வாஸ் சக்ஸஸ்ஃபுல். இந்த டைமில் வேல்ஸ் யார் பிரின்ஸ் வந்து வராங்க எங்கள் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக விசிட் பண்ணுறாங்க. on 5th February 22 on 5th February 22 the procession of the nationalists in Chauri Chaura, a village near Gorakhpur in present day Uttar Pradesh, provoked by the police turned violent. இந்த டைமில் என்ன ஆகுது 1922 அங்கங்கே ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கும்போது வில்லேஜ் அதாவது சௌரி சௌரான ஒரு பிளேஸு வேறு சிட்டிஸ் இன் கோராக்பூரில் நடக்குது. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய வைலண்ட் இன்சிடென்ட் நடக்குது. அதாவது என்ன செய்கிறாங்கன்னா த போலீஸ் ஃபைண்டிங் தம்செல்ஸ் அவுட் நம்பர் ஷவுட் தம்செல்ஸ் இன்சைட் த போலீஸ் ஸ்டேஷன். என்ன செய்கிறாங்க அங்கே இருந்த போலீஸ் பீப்புள் காவல்துறையினர்கள் கோபம் வர அளவுக்கு நடவடிக்கை வன்முறையாக நடக்கிறது. புரியா? அதே மாதிரி குறைந்த எண்ணிக்கை இருப்பதை உணர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்பாக தங்கள் காவல் நிலையத்துக்குள்ளே அழைத்து கொண்டனர். புரியுதுங்களா? குறைஞ்சவர் தான் இருக்காங்க, இதனால் நம்ம செய்யக்கூடாது, நம்ம வெளியே வரக்கூடாது அப்படின்னு உள்ளே இருந்துக்கிட்டாங்க. அந்த உடனே என்ன ஆகுது, இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, த போலீஸ் ஃபைண்டிங் தம்செல்ஸ் அவுட் நம்பர் ஷுட் ஷவுட் தம்செல்ஸ் இன்சைட் த போலீஸ் ஸ்டேஷன் த மோப். ஓகேயா? ஸோ இந்த டைம் என்ன செய்கிறாங்க, த பீப்புள் தாட் தட் தம்செல்ஸ் தட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இந்த பீப்புளெலாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அவங்களாம் ஃபயர் பண்ணி தீ வச்சு அவங்கள எரிச்சுறாங்க. ஸோ இதில் எரிஞ்சோடனே என்ன செய்யுது, 22 அதாவது 22 போலீஸ்மேன்ஸ் வேர் லாஸ்ட் தேர் லைஃப்ஸ். ஓகேயா? 22 போலீஸ் பீப்புள் இறந்து போகிறாங்க. இது வந்து என்ன ஆகுது, பெரிய ஷாக் ஆகுது. உடனடியாக என்ன செய்கிறாரு காந்தி, ஸ்டாப் த நான் வைலண்ட் மூமெண்ட். ஓகேயா? உடனே என்ன செய்கிறாரு காந்தி அந்த சடனை அதை நிறுத்துறாரு, நான் வைலண்ட் மூமெண்ட்டையே சடனை நிறுத்துறாரு. ஓகேயா? ஏன்னா இந்த வைலண்ட் முறையில் போனால் மக்கள் அங்கங்கே என்ன செய்வாங்க, அடித்து எல்லாத்தையும் கொன்று தீர்த்துருவாங்க. அதனால் இது இப்படி கொன்று தீர்த்து நம்மளுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்க தேவையில்லை, நம்ம வந்து நான் வைலன்ஸில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்படி இருக்கும் பொழுது ஸ்வராஜிஸ்ட் த மீன் ஒயில் காங்கிரஸ் வாஸ் டிவைடட் இன்டு 2 groups, ப்ரோ சார்ஜஸ் அண்ட் நான் சார்ஜஸ். வாட் இஸ் மை ப்ரோ சார்ஜஸ், நான் சார்ஜஸ்? மாற்றத்தை விரும்புவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள். ஓகேயா? ஸோ இதில் வந்து என்னென்னா, சிஆர் தாஸ் is also one of the important person. Okay, Motilal Nehru, both of them joined together, wanted to contest the election to enter the legislature. இவங்க 2 பேரும் சேர்ந்து நினைச்சாங்க, நாங்கள் வந்து எலெக்ஷனில் நாங்கள் என்ட்ரு ஆகுவோம், லெஜிஸ்லேச்சரில் என்ட்ரு ஆகும். வாட் இஸ் மை லெஜிஸ்லேச்சர், லா மேக்கிங் பாடி என்ட்ரு ஆகும் அப்படிங்கிறாங்க. தே ஏர்ன் about that the national interest could be promoted by working in the legislative council under diarchy and direct the colonial movement within. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, the national interest would be promoted by working in the legislative council under diarchy. Diarchy means double government. Okay, that is double government, pro charges and
non-pro charges. They were called as pro charges. மாற்றத்தை விரும்புபவர்கள். Stand followed by Gandhi like Vallabhai Patel, Rajaji, other known as no charges. இவங்கெல்லாம் என்ன செய்து மாற்றத்தை விரும்பாது. மாற்றத்தைனா எந்த மாற்றத்தை, இந்த மாதிரி அடி சண்டை இதெல்லாம் விரும்பாதவர்கள். புரியுதுங்களா? வாண்டட் டு கன்யூ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வித் த கவர்மெண்ட். என்ன செய்வோம், நாங்கள் வந்து வைலண்ட் இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம், பிரிட்டிஷை எதிர்த்து போராடி இண்டிபெண்டன்ஸ் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ despite the opposition, C.R. Das and Motilal Nehru formed the Swaraj Party on 1st January 1923. இந்த டைமில் C.R. தாஸ் மோதிலால் நேரு சேர்ந்து நினைச்சாங்க, ஸ்வராஜ் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1923, which was later approved by the special section of the Congress. Okay, so Swaraj Party members were elected large number to Imperial Legislative Assembly and the various provincial legislative council. இப்படி இருக்கும்போது அந்த C.R. தாஸ் மோதிலால் நேரு அந்த ஸ்வராஜ் பார்ட்டியில் உள்ளவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதில் எலெக்ட் ஆகுறாங்க. Okay, they effectively used that legislature as a platform for propagation of national ideas in Bengal. They refused to take change in the transferred subject. They did not want to cooperate with the government. They exposed the true nature of the colonial movement. However, Swaraj Party began decline after the death of C.R. Das in 1925. Okay, see now listen. என்ன ஆகுது, அங்கங்கே ப்ராபகேஷன் ஆகுது. ப்ராபகேஷன் மீன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. பெங்காலில் என்ன செய்கிறாங்க, த இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, நாட் வாண்ட் டு கோஆப்ரேட் த கவர்மெண்ட் என்ன செய்யலை, கோஆப்ரேட் பண்ணலை. ஸோ இதனால் என்ன செய்யுது, பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஆகுது. ஆனால் என்ன செய்யுதுன்னா, ஹவர் ஸ்வராஜ் பார்ட்டி பிகன் டிக்ளைன். C.R. தாஸ் இறந்த உடனே, ஆஃப்டர் த டெத் ஆஃப் C.R. தாஸ் இறந்த உடனே 1925 இறந்த பிறகு அந்த ஸ்வராஜ் பார்ட்டி கம்ப்ளீட்லி டிக்ளைன்னா என்னது, எந்த வளர்ச்சியும் இல்லாமல் குண்டி போனது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் காந்தி. After Sauri Saura incident, Gandhi felt that the volunteers and the people had to be trained for a non-violent struggle. ஓகே, நான்-வைலண்ட் ஸ்ட்ரகிள் நல்லா புரிஞ்சுக்க. அவர் இறந்த பிறகு அப்படியே இதாக போச்சு. ஆனால் சௌரி சௌரா இன்சிடெண்ட்டுக்கு பிறகு காந்தி என்ன செய்கிறாரு, இந்த வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு, முக்கியமான இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. நான் வைலண்ட்டை எப்படி நம்ம கொண்டு வரணும், வைலண்ட் இல்லாத முறையில் நம்ம எப்படி ஹவு டு வி ஆர் கெட் த ஃப்ரீடம் ஃப்ரம் த பிரிட்டிஷ் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு. ஆஸ் எ பார்ட் ஆஃப் த effort, he focused on promoting Khadi, Hindu-Muslim unity and abolition of untouchability. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா காதினா whatever we have produced the goods in India we should use. அந்த திங்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது காதி ட்ரெஸ்ஸு, மற்ற ஃபாரின் குட்ஸை வாங்கக்கூடாது. ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் we get independence from the British. So that we have always maintained the Hindu-Muslim unity. Next, abolition of untouchability. தாழ்வு மனப்பான்மை, தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது, எல்லாருமே சேம் தான். அதனால் நம்ம போது என்ன செய்யணும், அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. He exhorted the congressmen go throughout your district and spread the message of Qadar and message of Hindu-Muslim unity and message of anti-untouchability and take care the hand the youth of the country and make them a real soldiers of Swaraj. Listen, என்ன சொல்கிறாரு, உடனே என்ன செய்யுங்க, அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போங்க, கோ த்ரூ அவுட் யுவர் டிஸ்ட்ரிக்ட், உங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போங்க, ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் காதர். அந்த காதர் அதாவது கதர் ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், எடுத்துரைங்க. மெசேஜ் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் ஆன்டி அன்டச்சபிள்னா தீண்டாமையை எதிர்த்து போராடுங்க. இந்த மெசேஜ் எல்லாம் என்ன சொல்லணும், மக்களுக்கு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கார்னரில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் யூ ஆர் அ ரியல் சோல்ஜர் ஆஃப் ஸ்வராஜ், நீங்கள் உண்மையான ஒரு
சோல்ஜராக இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஹீ மேட் அ கம்பல்சரி ஃபார் ஆல் காங்கிரஸ் மெம்பர்ஸ் டு வியர் காதர். என்னது காங்கிரஸ் மெம்பர்ஸை கண்டிப்பாக எல்லாரும் எதை தான் போடணும், காது ட்ரெஸ் தான் போடணும் அப்படிங்கிறாரு. த ஆல் இந்தியா ஸ்பின்னர் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு. என்ன செய்கிறாங்க அந்த டைம்லேயே ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன், ஸ்பின்னர் விவர்ஸ், அதாவது நெசவாளர்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை என்ன செய்கிறாங்க, இந்திய நெசவாளர் சங்கம், அதாவது ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. ஓகே. பாய்காட்டா சைமன் கமிஷன். ஆன் November 1927, the British government announced the appointment of the Indian Statutory Commission. இப்படி 1927 பிரிட்டிஷ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது எதாவதுனா இந்தியன் ஸ்டாட்டுட்டரி கமிஷன், அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக இந்தியா சட்டப்பூர்வமான ஒரு ஆணையத்தை, அதாவது ஆங்கிலேய அரசு அறிவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Composed the 7 members headed by Sir John Simon, it widely known as Simon Commission. இதில் யார் ஹெட்டாக இருக்கிறது, சர் ஜான்ங்கிறவர் தான் ஹெட்டாக இருக்கிறாரு. ஸோ த கமிஷன் இஸ் நோன் அஸ் என்னது சைமன் கமிஷன். பட் இந்த சைமன் கமிஷனில் ஆல் ஒயிட் பீப்புள், நோ இந்தியன்ஸ். அதில் டோட்டலாக 7 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒயிட் பீப்புள் தான், அதாவது ஒயிட் பீப்புள் மீன்ஸ் பிரிட்டிஷ், பட் நோ இந்தியனே இல்லை. Indians were angered that they had been denied the right to decide their own constitution. இந்தியன்ஸ் ஒருத்தர் கூட அதில் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளுடைய ரைட்ஸை பற்றி அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட் ஆஃப் த சைமன் கமிஷன். ஆல் செஷன் ஆஃப் த இந்தியா இன்க்ளூடட் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் டிசைட் டு பாய்காட் கமிஷன். இதனால் என்ன ஆகுது, எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஹிந்து முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, எதிர்த்து போராடுறாங்க. பாய்காட் த சைமன் கமிஷன். பாய்காட் மீன்ஸ் புறக்கணிக்கிறது. அந்த சைமன் கமிஷனை எல்லாரும் நினச்சிடாங்க புறக்கணிக்கிறாங்கன்னா இங்கே யாரும் நம்ம இந்தியாவுக்கு சைமன் கமிஷனை வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. த கமிஷன் வெண்ட் தேர் வேர் ப்ரொட்டஸ்ட் அண்ட் பிளாக் ஃப்ளாக் மார்ச்சஸ் அந்த ஸ்லோகன் கோ பேக் சைமன். என்ன செய்கிறாங்க, கோ பேக் சைமனே திரும்பிப்போ, இந்தியாவுக்கு நீ வரக்கூடாது, பிகாஸ் ஆஃப் தெர் இஸ் நோ இந்தியன்ஸ் இன் த சைமன் கமிஷன் அப்படிங்கிறாங்க. The protesters were brutally assaulted by the police. One such assault in Lahore, Lal Rajapati Rai was seriously injured and died a few days later. இந்த டைமில் எல்லாரும் லத்தி சார்ஜால் அடிக்கிறாங்க. போலீஸ் பீப்புளாக நினச்சாங்க லத்தி சார்ஜால் எல்லா பீப்புளையும் அடிக்கும்போது அதில் லாலா லஜபதி ராய்ங்கிறவர் சீரியஸாக ஊண்டட்னா நல்லா அடிப்பட்டு ரொம்ப இன்ஜூர்ட் ஆகி ஆஃப்டர் ஃபியூ டேஸில் ஹீ டைடு. ஓகேயா. நெக்ஸ்ட் நேரு ரிப்போர்ட். The Simon boycott united the different political parties in India. சைமன் கமிஷனை நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பாய்காட் பண்ணிச்சு. And all party conferences were held in 1928. The objective to frame the constitution for India to alternative to the Simon Commission proposals. என்ன செய்கிறோம், 1928 ஒரு கான்ஃபரன்ஸை கொண்டு வரோம். என்னுடைய அப்ஜெக்டிவ்ஸை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம், கண்டிப்பாக சைமன் கமிஷன் ப்ரொபோசலோடு சேர்த்து நாங்கள் நல்ல ஒரு டிசைட் பண்ணி தரோம் அப்படிங்கிறாங்க. A committee under the leadership Motilal Nehru was formed and outlined principles on the basis of which the constitution was to be drafted. அதில் யார் இருக்கா, மோதிலால் நேரு ஹெட்டாக இருக்கிறாரு. இருந்து ஒரு நல்ல ஒரு கான்ஸ்டியூஷன், அதாவது ஒரு அரசியல் அமைப்பு நாங்கள் எங்களுக்கு நல்ல முடிவோடு தரோம் அப்படிங்கிறாங்க. The committee report is known as Nehru report. அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்னது, நேரு ரிப்போர்ட். அந்த வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் த ரிப்போர்ட். டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா. என்னது டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா, இந்தியாவுக்கு நல்ல ஒரு தன் ஆட்சி அந்தஸ்து, டொமினியன் அந்தஸ்து தகுதியை தரோம். Elections of the central legislature and the provincial legislatures on the basis of joint and mixed electorates. என்ன செய்கிறோம், எலெக்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர், மத்திய சட்டப்பேரவை அதாவது மாகாண சட்டப்பேரவைக்கு கூட்டு அல்லது கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் சீட்ஸ் ஃபார் முஸ்லீம்ஸ் இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அண்ட் இன் provinces where they are in monetary and for the Hindu in northeast Frontier province where they were in the minority. அதாவது மத்திய சட்டப்பேரவை, அதாவது முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்யணும், மாகாண சட்டப்பேரவை முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அந்த சிறுபான்மையினருக்கு
இடஒதுக்கீடு ஒதுக்கி தருவோம் அப்படிங்கிறாங்க. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது பொது வாக்களிப்பு எப்படி இருக்குன்னா அடிப்படை உரிமைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறாரு. ஜின்னா ப்ரப்போஸ்ட் as amendment to the reservation of seats in the central legislature. அதே டைமில் முகமது அலி ஜின்னா என்ன சொல்கிறாரு, amend to the reservation of seats for central, எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு தனியான ஒரு சீட்ஸ் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. He demanded that 1/3 of the seats reserved for Muslims, 1/3 of the seats, 1/3 யாருக்கு முஸ்லீம்ஸுகளுக்கு எங்களுக்கு அலாட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சார்ஜ் பகதூர் சுப்ரா supported him and pledged that it would make no big difference. சார்ஜ் பகதூர் சப்போர்ட் பண்ணுறாரு. however it was defeated in the all party conference. என்ன ஆகுது, ஆனால் இது வந்து ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸை டிஃபீட் ஆகுது. later he proposed a resolution which came to known as Jinnah 14 points. அது பிறகு என்ன ஆகுது, ஜின்னா வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ், அதாவது 14 கோரிக்கைகள், 14 அம்ச கோரிக்கைகளை சொல்கிறாரு. அம்ச கோரிக்கைகளை தீர்மானத்தை சொல்கிறாரு. அது வந்து இந்து முஸ்லீம் யூனிட்டி தூதராக பாராட்டப்பட்ட ஜின்னா பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு என்ன சொல்கிறாரு, முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று என்ன சொல்கிறாரு, வலியுறுத்துகிறார். சரிங்களா. ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி thereafter changed the stand to begin expose the causes for separate nation for முஸ்லீம். எங்களுக்கு தனி நாடு வேணும், தனி தொகுதி கேட்டார். அப்புறம் என்ன கேட்குறாரு, தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. யார், முகமது அலி ஜின்னா. ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரகிள் ஃபார் பூனா ஸ்வராஜ் அண்ட் லான்ச் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் நல்லா புரிஞ்சுக்க. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னா என்னது, சட்ட மறுப்பு இயக்கம். ஓகே, முழுமையான சுதந்திரத்துக்கான போராட்டம். அதே மாதிரி என்னது, சட்ட மறுப்பு இயக்கம். Meanwhile, some congressmen were not satisfied with the Dominion status, wanted to demand complete independence. எங்களுக்கு என்ன வேணும், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும். சும்மா நீ வந்து என்ன செய்யக்கூடாது, அங்கே இண்டிபெண்டன்ஸ் தரேன் இங்கே இண்டிபெண்டன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வி ஷுட் நீட் என்னது, இண்டிபெண்டன்ஸ். இந்த காங்கிரஸ் செக்ஷன் held in Lahore in 1929 with Jawaharlal Nehru as the president. Purna Swaraj was declared as a goal. என்ன சொல்கிறாங்க, 1929 லாகூரில் ஒரு செக்ஷன் நடக்குது. இதில் யார், ஜவஹர்லால் நேரு ஹெட்டாக பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. பூர்ணா ஸ்வராஜ் வாஸ் டிக்ளேர் ஆஸ் அ கோல். எங்களுக்கு முழுமையான என்ன செய்யணும், முழுமையான சுதந்திரம் தரணும், சும்மா இருக்கக்கூடாது, முழுமையான சுதந்திரம் தரணும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. It was decided to boycott the round table conference and launched in civil disobedience movement. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை கூப்பிடுறாங்க. யார், பட் பாய்காட்டட். இதுக்கு யார் போகல, இந்தியன்ஸு நாட் அக்செப்ட் டு கோ தேர். ஓகே. 26 January 1930 declared the Independence Day and pledged they taken all over the country to attain Purna Swaraj non-violently through civil disobedience including non-payment of taxes. என்னது, சட்ட மறுப்பு இயக்கம், அதாவது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் நடக்குது 1930 நடந்த பிறகு அதே பிளட்ஜ் அட்டைன் பூர்ணா ஸ்வராஜ். எங்களுக்கு முழுமையான இண்டிபெண்டன்ஸ் வேணும், அதாவது சுதந்திரம் வேணும். அதாவது நான் வைலண்ட், நாங்கள் என்ன செய்வோம், வைலண்ட்டுக்கு போக மாட்டோம், நான் வைலண்ட்டாக தான் இருப்போம். அதே டைமில் இன்க்ளூடிங் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வரி தரமாட்டோம். இதெல்லாம் முக்கிய கான்செப்டாக என்னது, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆதரைஸ்ட் காந்தி டு லான்ச் த மூமெண்ட். இதில் வந்து காந்தி நினச்சிறாரு, முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாரு. சால்ட் சத்தியாகிரகா. அடுத்து என்ன ஆகுது, சால்ட் சத்தியாகிரகா. A charter of demand presents in the Viceroy Lord Irwin within the ultimatum to comply by 31 January 1930. என்ன ஆகுது, இந்த டைமில் சால்ட் சத்தியாகிரகம், அதாவது உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. இதில் வந்து லார்டு இர்வின் வந்து வைஸ்ராய், தட் டைம் இர்வின் வந்து வைஸ்ராயாக இருக்கார். 31 January 30 reduction of the expenditure on army and civil service by 50%. என்ன சொல்ல, ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இராணுவத்துக்கு ஆட்சி பணிக்கு தேவையான 50% என்ன செய்வோம், வரை குறைப்போம் அப்படிங்கிறாரு. ஆட்சி பணி செலவை குறைப்போம் அப்படிங்கிறாரு. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டோட்டல் ப்ரொவிஷன் ஆஃப் லிக்யூர், முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்வது. ஓகேயா. அதே மாதிரி ரிலீஸ் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், அனைத்து
அரசியல் கைதிகளையும் நாங்கள் நிச்சயமாக விடுதலை செய்வோம். அதேமாதிரி ரெடக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ பை 50%, நில வருவாயை 50% குறைப்போம். நெக்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ், என்னது உப்பு வரியை ரத்து செய்வது, இது எல்லாமே நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாரு. When the Viceroy did not respond to the charter of demands, Gandhi launched the disobedience movement. என்ன செய்றாரு, did not respond to the charter of demands, ஆனால் கோரிக்கைகள் மனுவை அரசு பிரதிநிதிகளை தெரிவிக்காத நிலையில் காஞ்சி மறுபடியும் என்ன செய்றாரு, சிவில் டிஸ்வாதா சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடக்கிறாரு. The inclusion or abolition of salt tax was brilliant radical decision. இதனால் என்ன செய்யுது, பயங்கரமான லெவலில் ஹை லெவலில் போயிட்டுருக்குது. At the break of dawn on 12th March 1930, Gandhi set up from the Sabarmati Ashram 78 of its inmates. 1930 வந்து ஒரு இது மார்ச் பாஸ் பண்ணுறாங்க. சபர்மதி ஆஷ்ரம் வரைக்கும் காந்தி செட்டப் ஃப்ரம் சபர்மதி ஆஷ்ரம் வரைக்கும் போகிறாங்க. 78 மெம்பர்ஸ் அதில் இருக்கிறாங்க. த ப்ரொசஷன் பிகேம் த லார்ஜ் அண்ட் லார்ஜர் வென் த 100 joined them along the march. At the age of 61, Gandhi covered a distance 247 miles in 24 days to reach Gandhi at sunset on April 1930. At the age of 61, 61 வயசில் காந்தி கவர் டிஸ்டன்ஸ் எத்தனை 241 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நடக்கிறாரு. 24 நாள் நடக்கிறாரு. தண்டியில் செட் ஆஃப் தட் 1930 ஏப்ரல் 5th போகிறாரு. த நெக்ஸ்ட் மார்னிங் ஹீ டுக் அ lamp of salt, breaking of salt. என்ன செய்கிறாரு, அடுத்த நாள் காலையில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு கையில் எடுத்து உப்பு சத்தியாகிரகத்தை என்ன செய்கிறாரு, மீறாரு, உப்பு சட்டத்தை மீறாரு. ஓகே, அடுத்து சால்ட் சத்தியாகிரகா இன் ப்ராவின்ஸ் இன் தமிழ்நாடு. காந்தி லெட் சிமிலர் சால்ட் மார்ச் ஆன் திருநெல்வேலி டு வேதாரண்யம். இதே ராஜாஜி என்ன செய்கிறாரு, திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் என்ன செய்கிறாரு, ஒரு மார்ச் பாஸ் பண்ணி போகிறாரு. சால்ட் மார்ச்சஸ் பிளேஸ் இன் கேரளா, ஆந்திரா, பெங்கால், அங்கங்கே நடக்குது, எல்லா இடமுமே நடக்குது. இன் தட் நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸ் கான் அப்துல் கஃபர் கான் அஸ் லெட் த மூமெண்ட். அதே டைமில் நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ராவின்சஸில் கான் அப்துல் கஃபார் கான் வந்து அந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹி ஆர்கனைஸ் கௌதேலி காத் மெத் கார் ஆல்சோ நோன் அஸ் ரெட் ஷர்ட்ஸ். அவர் நினச்சிறாங்க ரெட் ஷர்ட்ஸ்ன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அங்கங்கே ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேயா, ஓகேம்மா. நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் டேக் நெக்ஸ்ட் டே. ஓகேயா.